கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாக கூட்டி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 6th வால்யூம் பெரேன் டிஸ்கஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரன் அன்பரசன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டு ஜெபம் செய்வோம். பரலோகத்தையும் புலகத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ தகப்பனே, உம்முடைய அநாதை தீர்மானத்தின் வழியாக கிறிஸ்துக்குள்ளாக எங்களை முன்குறித்து இம்மட்டுமாக உம்முடைய சத்திய பாதையிலே வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகும் உம்முடைய ஆண்டவரே ஆழமான இந்த சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து, இதோ தகப்பனே, அந்த மனக்கண்களிலே தகப்பனே நாங்கள் புரிந்து கொண்டதை எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்தி, இதோ தகப்பனே அதை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக நிறைவேற்றும் பிள்ளைகளாக காணப்பட கிருபை பாராட்டும் தகப்பனே. வரப்போகும் நாட்களிலும் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை நாங்கள் பெறத்தக்கதாக எங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொள்ள வேண்டுமாய் என்னுடைய ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் ஜீவாதிபதியுமான கிறிஸ்து இயேசுவின் பரிநாமத்தில் வேண்டுதான் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரம் பார்த்த காரியங்களை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் இலக்கியா. கிறிஸ்துக்குள்ள அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசா யாக்கோபை குத்தி பார்த்தோம். அது ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம். அதாவது யாக்கோபை சிநேகித்து ஏசா வெறுத்துன்னு சொல்லியிருப்பாரு. இங்க தேவன் ஏன் யாக்கோபை நேசிக்கிறாரு, ஏசா ஏன் வெறுக்கிறாரு அப்படின்றதுக்கு ரொம்ப கடினமான வார்த்தையா இருந்துச்சு. ஏன் வெறுப்புன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கத்துக்கு முன்னாடியே தேவன் இந்த வார்த்தை கொடுத்திருந்தாருன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க நன்மை தீமை தெரியாததுக்கு முன்னாடியே தேவன் அவங்க வெறுத்திருக்கிறாருன்ற விஷயத்த ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது ஏசான்றவர் அந்த மனுஷன் ரொம்ப பொல்லாப்பு செஞ்சாரா, ரொம்ப மோசமானவரான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா, இதுக்கு உபாகத்துல 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதாவது 2 மனைவிகள் உள்ளவங்க கண்டிப்பா முதலாவது மனைவிக்கு பிறந்திருக்கிற மகன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கணும். அது 2ஆம் மனைவி அவர் நேசித்தாலுமே கூட முதல் மனைவிக்கு பிறந்த, அதாவது ஃபர்ஸ்ட் பேர்ன் பையன் தான் அவங்களுக்கு சிரேஷ்ட புத்திர பாகமா இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஏசா ஏன் வெறுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இங்க ரசூல் பிரதர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குறைவா நேசிப்பறதை பத்தி தான் சொல்லுவாரு. அதான் வெறுத்தேன்னா ரொம்ப ஹேட்டடு அப்படின்றத நம்ம பார்த்தோம். யாக்கோபும் தயை பெற்றிருந்தாரு, ஏசாவுமே தயை பெற்றிருந்தாரு. ஆனா யாக்கோபை விட ஏசா குறைவான தயை பெற்றிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஏசா ஏகாபு 2 பேருமே அடையாளமா தான் சொல்லப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா, மாம்சீக இஸ்ரேலரை ஏசாவும், ஆவிக்குரிய இஸ்ரேலரை யாக்கோபுமே அடையாளப்படுத்துறாரு. இதாவது ஏசா எப்படி முன்னாடி பிறந்தாரோ அது போலதான் ஆவிக்குரிய இஸ்ரேல் பின்னாடி பிறந்தாங்க. மாம்சீக இஸ்ரேல் முன்னாடி பிறந்தாங்க. ஆனா மாம்சீக இஸ்ரேலை விட ஆவிக்குரிய இஸ்ரேல்களுக்கு அதிகமான பிளஸிங் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த பேரால என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்காகவே உன்னை நிலை நிறுத்தினேன்றதை பார்த்தோம். இது யாரை பத்தி குறிச்சு பார்த்தோம்னா, பார்வனை குறிச்சு பார்த்தோம். இதுல தேவனோட அந்த முழு அதிகாரமும் ஆதிக்கமும் எல்லாமே அவருக்கு உபயோகிக்கிறது முழு உரிமை இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பீரியட்ல பார்வோன் அந்த தேசத்துல ராஜாவா இருக்கிறதுக்கு தேவன் நிலைநிறுத்தி இருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகும் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, என்னுடைய வல்லமையும் உன்னிடத்துல காண்பிக்கும்படி என்னுடைய நாமம்
பூமி எங்கும் வந்து பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக உன்னை நிலைநிறுத்தினேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னு பார்த்தோன்னா, அந்த பார்வோன் வந்து எப்படி இருந்தாருன்னா ரொம்ப கடின ஹார்ட்டடாக இருந்தார். அந்த ஹார்ட்டை வந்து தேவனோட ஒட்டுமொத்த பிளானுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கினாருன்றதை பார்த்தோம். தேவன் வந்து அந்த இங்கே ரோமரில் வந்து சொல்லியிருப்பாங்க 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில், எவன் மேல் இரக்கமா சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன், எவன் மேல் கடினமாக இருக்க சித்தமா இருக்கிறோம் அவன் மேல் கடினமா இருக்கிறேன்னு. அது வந்து இரக்கமா இருக்கிறதுனா என்னன்னா, யார் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா, அதாவது திராணி இல்லாத பலவீனம் இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவன் வந்து கண்டிப்பா அவரோட மெர்சி வந்து கொடுப்பாரு. அந்த இரக்கத்தை வாங்குறவங்களுக்கு தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுமே பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெழுகு களிமண் பார்த்தோம். அதாவது சூரியன் வந்து மெழுகு மேல படும்போது வந்து கண்டிப்பா வந்து அது உருகிரும், சட்டுன்னு உருகிரும். ஆனா வந்து களிமண் மேல படும்போது ரொம்ப ஹார்டட் ஆயிடும். அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து நம்மளோட லெசன் வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்குமே தேவனோட பயங்கர கிரேஸை வந்து கொடுப்பாரு. அது வந்து நம்ம கிரேஸ் வாங்கின ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், கேரக்டர் வந்து டெவலப் பண்ணிக்கணும், ரொம்ப சாஃப்ட் நேச்சரா வந்து மாறணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டடா இருக்கிறவங்க, களிமண் போல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ரொம்ப வந்து அவங்க ஹார்டாயினே போவாங்க. அவங்க கேரக்டர் வந்து தேவனோட மெர்சியை வந்து வாங்கியுமே கூட வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஹார்டாயினே போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேவனுடைய கிரேஸை வந்து ரொம்ப துச்சமா அவங்க எண்ணிடுவாங்க. அதனால வந்து தேவனோட கிரேஸை வாங்கியுமே வந்து அவங்க ஹார்டாயின்னு போறாங்கன்றதை பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஹார்டாகிறவங்க எந்த கண்டிஷன் போயிடுவாங்கன்னா செகண்ட் டெத்துக்கு போயிடுவாங்க. தேவனோட கிரேஸை வாங்குறவங்க ரொம்ப சாஃப்ட் ஆயினே அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் பண்றவங்க கண்டிப்பா சபையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிச்சோம். தேங்க்யூ. ஸோ நாம் போன வாரம் பார்த்த காரியங்களை வந்து நாம் அடுத்த பேராகிராஃப்குள்ள சில காலத்திற்கு முன்பு பிரெஞ்சு அரசாங்கம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த சில கைதிகளை தேர்ந்தெடுத்து பயமானது மனிதர்கள் மீது எத்தகைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதை சோதித்து பார்க்கும்படி அவர்களை விஞ்ஞானிகளிடம் ஒப்படைத்தது. ஒரு கைதி தனிச்சிறையில் அடைக்கப்பட்டான். அவனிடம் நேற்றிரவு இதே அறையில் ஒருவன் கொடிய பெரியம்மை நோயினால் இறந்தான். அநேகமாக உனக்கும் அந்த நோய் தொற்றி விடியற்காலைக்குள் நீ இறந்து விடுவாய் என்று கூறப்பட்டது. உண்மையில் அங்கு பெரியம்மை நோயாளி யாரும் இருந்ததில்லை என்றாலும் அந்த கணிப்பு பலித்தது. மற்றொருவனின் கண்கள் கட்டப்பட்டு அவன் கை ஒரு தகர தடுப்பின் வழியே நீட்டப்பட்டது. கை நரம்பில் ஏற்படும் சிறிய காயத்திலிருந்து இரத்தம் வெளியேறினால் மரணம் சம்பவிக்க எவ்வளவு நேரமாகும் என்பதை அறியும்படிக்கு இந்த அறிவியல் ஆய்வுக்காக உன் இரத்தத்தை வடியவிட்டு உன்னை மரணமடைய செய்ய போகிறோம் என்று அவனிடம் சொல்லப்பட்டது. அவன் கையில் ஒரு சிறிய கீறல் மட்டுமே போடப்பட்டு மிக குறைந்த இரத்தமே வெளியேறியது. ஆனால் இரத்தத்தின் அதே வெப்பநிலையை கொண்ட வெந்நீர் அவன் கையில் வழிந்தோடவும் அது சொட்டு சொட்டாக விரல்களிலிருந்து பாத்திரத்தில் விழும் சத்தத்தை அவன் கேட்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவனும் சில மணி நேரங்களில் இறந்தான். சட்டத்தை மதித்து நடக்கும் குடிமக்களிடம் இத்தகைய செயல்களை செய்வதை யாரும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் ஏற்கனவே சட்டத்தின்படி மரண தண்டனைக்குள்ளானவர்களிடத்தில் இதை செய்வதில் யாரும் நியாயத்தின்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் மனுக்குலத்துடன் நடந்து கொள்ளும் விதமும் இப்படியே இருக்கிறது. மனிதன் தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்திருந்தானால் அவன் மரண தண்டனைக்கு தப்பியிருப்பான். அவ்வாறு அவன் இருந்திருந்தால் இப்போது அவனிடம் இல்லாத குறிப்பிட்ட சில உரிமைகள் தெய்வீக பிரமாணத்தின்படி அவனுக்கு இருந்திருக்கும். ஒரு இனமாக நாம் அனைவரும் பாவத்திற்குள்ளாகி மரண தண்டனையை பெற்றிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனவே கர்த்தர் தமது சித்தத்தின்படி இந்த குற்றவாளிகளில் சிலரிடம் ஒரு வகையாகவும் மற்றவர்களிடம் வேறு வகையாகவும் தமது வல்லமையும் ஞானத்தையும் காண்பிக்க அவருக்கு பிரியமாயிருந்தது. அமலேக்கியர், ஏத்தியர், கானானியர் ஆகியோருடன் தொடர்புடைய சம்பவத்தில் நாம் இதை முன்பே கவனித்தோம். இவர்களை அழிக்கும்படி இஸ்ரவேலர் கட்டளையிடப்பட்டனர். எதிர்கால யுகத்தில் கர்த்தருடைய உண்மையுள்ளவர்களுக்கு நிழலாக இஸ்ரவேலரும் துணிகரமான பாவிகளுக்கும் நீதியின் சத்துருக்களுக்கும் நிழலாக இஸ்ரவேலின் சத்துருக்களும் இருக்கிறார்கள். சோதோம் மற்றும் எரிகோவின் அழிவிலும் கொள்ளை நோய்களால் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்
மடிந்ததிலும் உடன்படிக்கை பெட்டியை தாங்கி பிடிக்கும்படி தன் கையை நீட்டி அதன் மூலம் அப்பெட்டியின் புனித தன்மைக்கும் கர்த்தருடைய கட்டளைக்கும் விரோதமாக செய்த ஊசாவின் சம்பவத்திலும் இதே கொள்கையானது விலக்கி காட்டப்பட்டுள்ளதை நாம் கவனித்தோம். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக நாம் இப்போ எதை தேவன் வந்து சில பேர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில நபர்களை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு நல்ல இல்லுஸ்ட்ரேஷனுக்காக, சில நிழலாக வைக்கிறதுக்காக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம். அதே போல சில பேர் பார்வோனெல்லாம் தேவன் எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில காரியங்களை வந்து உதாரணத்துக்கு வந்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரக்கூடிய வாதைகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நிழலாக இருக்கக்கூடிய எகிப்தின் வாதைகளை அடையாளப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி. பட் இதில் நம்ம மெயினாக கேள்வி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி முன்கூட்டியே இப்படி தேர்ந்தெடுப்பது அவங்களுடைய சுயாதீனத்தில் தேவன் தலையிடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வியெலாம் நம்ம ஏற்கனவே கேட்டோம். அதுக்கான பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தேவன் யூஸ் பண்ணுறது, உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேலர்களுடைய எதிரிகளை தேவன் என்ன பண்ண சொல்கிறார், போய் கொலை பண்ண சொல்கிறாரு. நாம் கூட ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் சப்ஜெக்ட்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலையே என்ன பண்ணுறாரு, இனப்படுகொலை கூட இல்லாது இனங்களின் படுகொலை என்ன பண்ணுற சொல்கிறாருங்க, செய்ய சொல்கிறாரு. சுவாசம் உள்ளது ஒன்று என்ன பண்ண வேணாம், உயிரோட வைக்க வேணாங்கிறாரு. இதை பார்க்கும்பொழுதே நமக்கு டெரராக என்ன ஆகுது தோணுது. இப்போ அப்படி பார்க்கும்பொழுது தேவன் இதெல்லாம் செய்கிறாரே, இது வந்து அநீதியா, இது வந்து அநீதியா செஞ்சிடறாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக ஏன் அவங்கள கொலை பண்ணணும், இவங்கள காலானுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக ஏன் அவங்கள அழிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எழும்புது இல்லையா. ஸோ இப்போ இதில் இவ்வளோ தேவன் வந்து இது செய்யறது வந்து அநீதியான ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு. ஸோ அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த பேராகிராஃப் என்ன பண்ணுறாருங்க, உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபில் நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்க கீழே இருக்கக்கூடிய கைதிகளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள், அடிஷனலாக போயிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட்டு, எந்த காரணத்துக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சிஸ்டர் ஜோதி? பிரெஞ்சு அரசாங்கம் வந்து மரண தண்டையில விதிக்கப்பட்ட அந்த கைதிகளை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது பயமானது ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த 2 கைதிகளை வந்து அவரை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. தேங்க்யூ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பயம் ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சில சமயத்தில் சிவியர் ஜட்ஜ்மெண்ட் சில பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்கிறாரு. அது ஏன் அவங்களுக்கு அனுமதிக்கிறதுனால அது ஒரு பார்ஷியாலிட்டி ஆயிடுதா அந்த அந்த மக்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த இடத்துல வந்து இவங்க சாதாரண பிரிசனர்ஸ் கிடையாது, கண்டம்டு பிரிசனர். கண்டம்டு பிரிசனர்ஸ்னா உதாரணத்துக்கு ஏற்கனவே மரண தண்டனை இந்த கைதிகளுக்கு என்ன பண்ணியாச்சுங்க, கொடுத்தாச்சு. கொடுத்த இந்த கைதிகளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, பயத்தினுடைய விளைவை கண்டுபிடிக்க. ஸோ சிஸ்டர் பதிலும் சொல்லிட்டாங்க அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு 2 கைதிகள் அப்படின்னு இல்லையா. ஸோ அப்படின்னா முதல் கைதியினுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு, முதல் கைதிக்கு மட்டும் சொல்லுங்க சிஸ்டர் ஹெலன். ஃபர்ஸ்ட் கைதிக்கு வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஒரு தனி ஜெயிலில் வந்து அவர் அடைக்கப்படுறாரு.
அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து நைட்டு தான் வந்து இந்த மாதிரி இந்த ரூம்ல வந்து ஒரு கொடிய பெரியாமையினால அந்த நோயினால ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அந்த ரூம்ல தான் நீங்க இருக்கீங்க, அதே மாதிரி அநேகமா உங்களுக்கும் அந்த நோய் தொற்று வந்து வந்துடும், ஸ்ப்ரெட் ஆயிடும், அது மாதிரி வந்து அதனால நீங்களும் வந்து இறந்துடுவீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுக்கு என்ன சொல்ற, அதே மாதிரி ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல, அந்த மாதிரி ஒரு பெரியம்மை நோயால பாதிக்கப்பட்ட யாருமே அந்த ரூம்ல இல்ல. பட் இந்த மாதிரி சொல்றாங்க, ஆனா வந்து அத அவர் நம்பி அந்த பயத்திலேயே அவர் இறந்துடுறாரு பிரதர். அவர் எதுவும் திருப்பி எல்லாம் சொல்லல. வந்து அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா நீ என்ன ஆயிருவ, செத்து போயிருவ. எதனாலன்னா ஸ்மால் பாக்ஸ் என்ன ஆயிரும், உன்னையும் அஃபெக்ட் பண்ணிரும், நீ காலி அப்படின்றாங்க. அவரும் என்ன ஆயிடுறாரு, பயத்திலே வந்து இறந்து போயிரு இல்லையா. ஸோ அடுத்தது இன்னொரு பிரிசனருக்கு, அந்த இன்னொரு கைதிக்கு நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் சொல்றீங்க? சிஸ்டர் ஜெரிடா. பிரதர், இன்னொரு பிரிசனர் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுறாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அவரை வந்து அவரோட 2 கைகளையும் மெட்டல் பார்ட்டிஷன் வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ உனக்கு வந்து ப்ளீட், அதாவது ரத்தம் மெதுவா போய் நீ வந்து செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இதுதான் நான் உன் மேல பண்ற ஸ்டடின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, லைட்டா ஒரு சின்ன கட் தான் பண்ணியிருக்கிறாங்க கையில. ஆனா அது வந்து ரியலா அவரை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, வார்ம் வாட்டரை வந்து, அந்த வார்ம் ஃபீல் அவருக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக வார்ம் வாட்டரை வந்து அங்க ஊத்தி விடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளட் டிராப்ஸ் வந்து போய் விழற மாதிரி அங்க ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சிடறாங்க. அந்த பிளட் டிராப்ஸ் போய் அந்த மெட்டல் வெசல்ல விழற மாதிரி அந்த செட்டப் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஒரு காதுல மட்டுமே அதை கேட்டு அவர் வந்து, நான் இது மாதிரி பிளட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரியே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு கடைசியில அவர் செத்துட்டு இருப்பாரு பிரதர். ஆனா ஒரு குட்டி கீரல் தான் அவங்க போட்டிருப்பாங்க பிரதர். தேங்க்யூ. கடைசியில் அவரு என்ன ஆயிட்டாரு, செத்தே போயிட்டாரு. அப்படின்னா அவர் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ சொட்டு சொட்டா என்ன ஆகுது, நம்ம ரத்தமா கொட்டுதே, நம்ம என்ன ஆயிருவோம்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோன்னு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா. அப்படின்னா பேசிக்கா இதுல இருந்து என்ன புரியுது, ஆவிக்குரிய அர்த்தத்துக்குலாம் போவேன். பேசிக்கா இதுல இருந்து லிட்டரலா என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, யார் சொல்றீங்க? பிரதர் அன்பரசன். ஆக்சுவலாக வந்து நோய் வருதோ இல்லையோ, அந்த பயத்தினுடைய தாக்கம் வந்து ஒரு மனுஷனை கொன்றுன்னு புரியுது. சாதாரணமாக தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கும், அதாவது புலியை விட கிளி பெருசுன்னு. அதாவது புலியை விட கிளி பெருசுன்னா, பயம் வந்து புலியை விட ரொம்ப மோசமாக இருந்து அது வந்து ஆளை கொன்னுரும். புலி கொன்றதை விட கிளி வந்து ஆளை கொன்றுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி அவங்க உண்மையிலேயே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் ஹெலன், அடுத்து சிஸ்டர் ஜோஷி. பிரதர், இதுல என்ன புரியுதுன்னா, மைண்டுக்கும் பாடிக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குன்னு புரியுது பிரதர். ஏன்னா வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் அந்த ஒரு ஃபியர்னால இறந்துருக்காருன்னும் போது நம்மளும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு ஃபியரு, ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல விஷயத்துக்கே கூட மைண்டுக்கும் பாடிக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேப்லெட்ல ஒண்ணுமே இல்லாம நம்ம நிறைய டிஸ்கஷன்ல கூட பார்த்துருக்கோம். டாலி சிஸ்டர் கூட சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த டேப்லெட்ல ஒண்ணுமே இல்லை, பட் இந்த தலைவலி சரியாயிடும்னு ஒரு டேப்லெட் கொடுக்கும்போது அது சரியாகுது. ஸோ அவங்க அதை மைண்டில் நினைச்சுன்னு அந்த பண்ணும்போது அது சரியாகுது. ஸோ பாடிக்கும் மைண்டுக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. தேங்க்யூ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கிளியரா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே என்ன ப்ரூஃப் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க முக்கியமான விஷயம் இருக்கு, மைண்ட்ல தான் இல்லையா. பட் இந்த இடத்துல ரிசல்ட் சொல்லும் பொழுது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஏதோ ப்ரூஃப் கொடுத்த மாதிரி என்ன பண்ணல இல்லையா. ஸோ இதுக்கு ப்ரூஃப் கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக ப்ரூவனா,
இப்படி ரசல்வேர் சொன்னது வந்து 19th சென்ச்சுரியில அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் பண்ணதா சொல்றாரு. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனா அவர் எழுதுனது கரெக்டா தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா செஞ்ச நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா செஞ்சிருந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்போ அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். பிளாஸ்போ எஃபெக்ட்ன்றது பிலீஃப் இன் பெனிஃபிட் அப்படின்னா வந்து பாசிட்டிவான விஷயம். அது என்ன ஆயிரும், உனக்கு நல்லாயிரும், உனக்கு என்னவே கிடையாது இந்த இடத்துல, உனக்கு நோயே இல்லை அப்படிங்கிறதுனா பிளாஸ்போ எஃபெக்ட். இப்போ நாம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோசபோ எஃபெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா நம்புறதுக்கு பதில் இப்போ நம்ம பார்த்ததுல இந்த 2 கைதிகளை நம்ப வச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி மாத்திரையை கொடுத்துட்டு இது நீ சாப்பிட்டதுனால உனக்கு சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை அந்த மாத்திரையில இது வந்து ஒரு மோசமான மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு அவங்களுக்கே ஒரு வாமிட் வரும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1942ல ஹார்வர்டுனுடைய பிசியாலஜிஸ்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிசியாலஜிஸ்ட் வால்டர் பி கேனன் அப்படின்ற ஒருத்தர் ஹூடு டெத் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சில ஜனங்களை என்ன நம்ப வச்சிருக்காங்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ண வச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, கர்ஸ் இருக்கு, சாபம் இருக்கு உங்க மேல அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க நம்ப வச்சிருக்காங்க. உடனடியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் வந்து டெத்து அப்போ நமக்கு உடனடியே என்ன ஆக போகுது, வரப்போகுதுன்னு நம்பி இருக்கிறாங்க. அதனால எக்ஸ்ட்ரீமான ஃபியர், பயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ட்ரிகர் ஆனதுனால ஸோ ஒரு மேசிவான அட்ரினலைன் ரிலீஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இதனால ஒரு ஷாக் ஹார்ட் ஃபெயிலியர்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை வந்து அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஜேர்னல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து 2007ல் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணியிருக்கு. சூசைட் எப்படி அட்டன் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் போட்டுப்பாங்களே மருந்து, என்ன பண்ணிப்பாங்க ஓவர் டோஸ் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த போட்ட மாத்திரை வந்து பிளாஸ்போ மாத்திரை. சரிங்களா, பிளாஸ்போ மாத்திரை தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆனால் போட்ட மாத்திரையில் அப்போ என்ன கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருக்கு எக்ஸ்ட்ரீமாக லோ பிளட் ப்ரெஷர் ஆகிருக்குது, லோ பிபி ஆகிருக்குது. அதே மாதிரி சிவியர் சிம்டம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சிம்டமே வந்து எதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன, அது வந்து பிளாஸ்போ அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் அந்த மருந்து அவருக்கு சிம்டம் என்ன இருக்குது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அவர் என்ன நம்பிட்டு இருக்காரு, நம்ம நிறைய சாப்பிட்டோம் நம்ம என்ன ஆயிடுவோம், செத்து போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கூட நடந்திருக்கு. ஹிட்லர் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டிருக்காரு இல்லையா, இதுல வந்து எந்த டாக்டர்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்களாமா, எந்த சிறை கைதிகள் ஹோப்பை விட்டுட்டாங்களோ சீக்கிரம் செத்துட்டாங்க, நம்பிக்கையை இழந்துட்டாங்களோ யூதர்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யூதர்கள் மட்டும் சீக்கிரம் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு சில சமயத்தில் பிசிக்கலான காயம் கூட ஏற்பட காணும் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல. நம்பிக்கை இழந்ததுனால என்ன இருக்குங்க போயிருக்கு. இதுக்கு பேர் வந்து சைக்கோஜெனிக் டெத் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா. அப்ப கிளியரா ஒரு விஷயம் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பவர் ஆஃப் மைண்டுன்னு கூட ஒரு பாடம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சகோதரர் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கேட்டோம். அப்போ மனதிற்கு அவ்வளோ வல்லமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இதை நம்ம அடுத்தது போலாம். நம்ம இதை வச்சு பார்க்கும் பொழுதே நியூ கிரியேச்சர்ஸா இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு லெசன் இதுல இருந்து இருக்கு, நியூ கிரியேச்சர்ஸ்க்கு என்ன லெசன் இருக்குது. சிஸ்டர் பவித்ரா. பிரதர், இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது
நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து அவங்க வந்து எதை நம்பினாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைச்சது. நம்ம பிளாசிபோவில் பார்த்தோன்னா கூட அவங்க வந்து எனக்கு சரியாயிடும்னு நம்பியிருக்காங்க, அது அவங்களுக்கு சரியா இருக்குது. இந்த இன்னொரு எஃபெக்டில் பார்க்கும்போது அவங்க வந்து நாங்கள் செத்துருவோம், இல்லை வந்து நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு அப்படியே நடந்திருக்குது. ஸோ அது நம்ம நியூ கிரியேச்சருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து நம்ம சபைக்கான ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை பிலீவ் பண்ணோம்னா நமக்கு தேவன் அதை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு அந்த கெப்பாசிட்டி நம்மளால முடியும் நம்பி தேவன் கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பி நம்ம அதுக்கேற்ற ஓட்டத்தை ஓடி அந்த நம்மளோட ஓட்டத்தை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். எப்படி நம்ம போயிடக்கூடாதுன்னா என்னால் இது முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம போயிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இதே வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து ஒழுங்காகவே ஓடாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாகவே நடக்காமலும் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக நம்பணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்மளோட லைஃப் மேலேயும் நமக்கும் தேவனுக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம ஓடணும்னா நிச்சயமாக நம்ம அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ சிஸ்டர், அருமையான பதில். ஸோ அப்படின்னா கிளியரா வந்து இவ்வளோ பவர் எதுல இருக்குதுங்க இருக்குது. அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குல்ல, அது காரணம் யாரு? அவங்க தான் டிப்ரெஷன். எல்லாத்துலேயும் பல வகையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் இல்லைனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுதான் பிளாஸ்போ எஃபெக்ட். நாம கூட சில மெடிசன்லாம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு ஹோமியோபதி மெடிசன் கியூர் ஆயிருக்காங்களா? கியூர் ஆயிருக்கிறாங்க. ஏன்? நம்பிக்கை. இப்ப விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்ட பிறகு கியூர் ஆவாங்களா? ஆவாங்க. நம்பதான் ஆவாங்க. நம்பாதவங்க என்ன பண்ண முடியாது. அதுல என்ன பண்ண முடியாது? ஐயோ அப்ப ஒன்னும் இல்லை போல இருக்கு இதுல அப்படி நினைச்சா என்னதான் அவங்களுக்கு முடிஞ்சு. அப்படின்னா எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு போறாங்க, மைண்ட் ரீதியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு சில விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப அதை பாசிட்டிவா நினைச்சு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த செய்யற காரியத்தினாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். இல்லைன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவலா நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு விஷயத்துல கிளியரா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் கூட அருமையா சொல்ல, நாம கூட சில பிரதர்ஸ் சொல்லி என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தா கேட்டு சபைக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்த்தா என்ன கிடையாது என் லைஃப்லாம் பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை. கேரக்டர்ஸ் வந்து அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் ட்ரூத்லாம் நல்லா எக்ஸ்ட்ரீமா கேட்கறதுனால அதுக்கெல்லாம் நான் எங்க போறது அப்படின்னு என்ன பண்ணிடுறது, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான். வாழ்க்கையே எப்படி ஆயிரும்? யார் மாதிரி ஆயிரும்? கிரேட் கம்பெனி மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. ஏன்? அவங்க தான் நம்பிட்டாங்களே என்னன்னு. நான் ஒரு கிரேட் கம்பெனி என்ன பண்ணியாச்சு, நம்பியாச்சு. நம்பின மாதிரி என்ன ஆயிரும்? அதுவும் என்ன கிடையாது. நான் சர்ச் ஆவேன் அப்படிங்கறது உறுதியா நம்பினாதான் முதல்ல அதுக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு என்ன கேள்வியா வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ கனெக்ட் இருக்குல்ல மைண்ட், நாம என்ன நம்புறோமோ அதுதான் என்ன ஆகுது நடக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கரெக்ட் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு அதுக்கு ஆதாரமா பைபிள் வசனங்கள் இருக்கா? யார் சொல்றீங்க? சிஸ்டர் சித்ரா. பிரதர், நீதிமொழிகள்ல இருக்குங்க பிரதர். அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், அதாவது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கான் அப்படின்னு இருக்குங்க பிரதர். நீதிமொழிகள் 23:7. ஒரு நிமிஷம் எடுத்து தமிழ்ல படிங்க. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அவன் டைரக்டா பைபிள் வசனம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லு. For as the thoughts of his heart are, so is he. அவன் இருதயத்துல என்ன தாட்ஸ் யோசிக்கிறான் அவன் அப்படியே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறான் அப்படிங்கிற ரசல் சொல்லும் போது சில விளக்கங்கள் அருமையா என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்கு. அலெக்சாண்டர் த கிரேட்டு என்னன்னு சித்த வச்சாராம், ரத்தமே ஓடினாலும் நான் உலகத்தை என்ன பண்ணுவேன் கான்குவர் பண்ணணும்னு நினைச்சாரா, என்ன பண்ணிட்டாராமா. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அந்த மென்டல் டிட்டர்மினேஷன் இருக்கு பாருங்க, என்னால் என்ன பண்ண முடியும், அதை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது.
அதுதான் இந்த இடத்துல ஒரு ஒரு உண்மையான மனுஷனை, ஒரு ரியல் மேன் யாருன்றதை காட்டுறதே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா தேவனுக்கு கிளியரா நம்ம என்ன யோசிக்கிறோம் ஹார்ட்லங்கிறது அவருக்கு என்ன ஆகுங்க தெரியும். அவரை பிரியப்படுத்த விரும்புறோமா இல்லையாங்கிறது கிளியரா என்ன ஆகுன்னா தெரியும். இன்னொரு இடத்துல ரீபிரின்ஸ் 5:4-7 சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவன் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் பிரதர் ரசூல்லாம் சொல்றாரு. த மைண்ட் ஹஸ் சம்திங் டு டூ வித் அவர் பிசிக்கல் கண்டிஷன். ஈவன் நம்மளுடைய மாம்ச கண்டிஷனு கூட, மாம்சம்னா மாம்சமான உடல்நிலைக்கு கூட எதோடு கூட தொடர்பு இருக்குது, மைண்டோட கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது. ஒன் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் சிக் பிகாஸ் தே திங்க் தே ஆர் சோ. உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி மனுஷன் ஏன் நோயாளியா இருக்கிறானா சொல்ற, ஆனா அவன் நோயாளின்னு அவன் என்ன பண்ணிக்கிறானா, அவனை நினைச்சுக்கிறானா. ஸோ அப்போ கிளியரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேண்ட் மந்த்லி எழுதும்போது சொல்றாரு, a man's thoughts shape themselves according to the structure of his brain. A man's thoughts shape themselves அப்படின்னா அவனுடைய சிந்தனைகள் தான் அவன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ணுது அப்படிங்கிறது கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, if he thinks justly he will speak and act just. அவர் நீதியா நியாயமா யோசிச்சார்னா அவர் நீதியா நியாயமா என்ன பண்ணி பாராமா, நடந்து பாராமா. If his thoughts are selfish and ignoble, his words will be deceitful and his conduct dishonest. அப்படின்னா ஒருவேளை இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் சுயநலமாகவும் கேவலமாகவும் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வஞ்சகமாகவும் அவங்களுடைய நடத்தைகள் நேர்மையற்றதாகவும் என்ன பண்ணும். ஸோ அப்போ கிளியரா இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் திங்கிங் guided by certain principle has to do with the real man God is considering, not the old creature but the new. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை வைத்து தான் தேவன் நம்மளை என்ன பண்றாருங்க, நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அப்போ கிளியரா என்ன புரியுதுன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்கச்சக்க ஸ்கிரிப்சர்ஸ் இதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. வேற எதுனா வசனங்கள் யாருன்னா சொல்றீங்களா? ஏசாயா 26:3 படிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, thou will keep him in perfect peace whose mind is stayed on thee. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாருடைய மைண்டு தேவனை நோக்கியே இருக்குதோ, மைண்ட்னா சிந்தனைகள், யாருடைய சிந்தனைகள் தேவனை நோக்கியே இருக்குதோ அவங்கள தேவன் எப்படி வைத்துக் கொள்கிறாரா, பரிபூர்ண சமாதானத்துல என்ன பண்றாராமா வச்சு. அப்படின்னா அந்த மைண்டுக்கு பேர் தான் என்ன பேரு, ஸ்பிரிச்சுவல் மைண்ட். கரெக்டா? ரோமர் 8:6 வாசி. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சமா யோசிச்சுட்டு இருந்தனா எங்கதான் கொண்டு போய் விடும், அது அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அப்படின்னா கேள்வி, உலகத்திலேயே உச்சக்கட்ட சந்தோஷமா இருக்கக்கூடிய யாரு அப்படின்னு கேட்டா பிராக்டிக்கல் எக்ஸ்பிளைன். உச்சக்கட்ட சந்தோஷமா இருக்கிற சமாதானத்தோட இருக்கக்கூடியவங்க யாரு? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான துன்பம் வந்தாலும் உச்சக்கட்ட சமாதானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? பிரதர் இளஞ்செழியன். பிரதர் உங்க வாய்ஸ் கேட்கல. இல்ல மியூட் எடுத்துட்டீங்க, ஏதோ பிரச்சனை உங்களுடைய போன்ல, ஏதோ பிரச்சனை. ஹெட்போன் எடுத்துருங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலையா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க பதர் ஒரே நிமிஷம் இருங்க. உங்க சைட்ல பிரச்சனை இல்லை, இங்கதான் பிரச்சனை. வெயிட் பண்ணுங்க.
ஒரே நிமிஷம் இருங்க பிரதர். பிரதர் பேசுங்க. பிரதர் அங்க செக் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அங்கிள். செலியன் பிரதர் பேசுங்க, இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே நீங்க கேட்டீங்களா, உலகத்திலே இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்றாங்க. அடுத்தது சைனா சொல்றாங்க. உலகத்திலே எந்த நாடுமே வந்துட்டு அந்த சந்தோஷம் கிடையாது. ஒரே ஒரு சந்தோஷம், தேவ வசனம், புது சிருஷ்டிக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்கிறது 100% வாய்ப்பு இல்லை பிரதர். தேங்க்யூ புது சிருஷ்டி மட்டும் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் முரளி. பிரதர், உலகத்திலேயே தெய்வீக சமாதானமா இருக்கிற ஒரே பர்சன் யார் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு மட்டும்தான் பிரதர் அது. ஏன் அப்படின்னா, இப்போ லிட்டரலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு சூழ்நிலையும் தேவன் ஏற்படுத்தி தந்தாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதுல வந்து ஸோ எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு வலி இல்லை, எதுவுமே பெருசாக தோணலை. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் சீக்கிரமா தேவன் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போறாருன்னா கண்டிப்பா நம்மளை வந்து இன்னும் ஊழிய பாதையில இன்னும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறதுக்காக ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கிறாருன்றதுதான் நம்மளுடைய பிலீவ் எல்லாமே. ஆனா நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷன்ல ஒவ்வொரு சூழ்நிலையில வந்து அட்மிட் ஆகுறாங்க, வெளியே அழுறாங்க, உள்ள அழுறாங்க, தாங்க முடியல, கதறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லை, தேவன் யாருன்னு தெரியாது, ஒரு சமாதானம் இல்லை, ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு சர்ஜரி நடந்தாலும் சரி, ஒரு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போனாலும் நமக்குள்ள ஏன் சமாதானமா இருக்க முடியுதுன்னா, நமக்குள்ள சத்தியம் இருக்குது, தேவன் யாருன்னு தெரியும், கிறிஸ்து யாருன்னு தெரியும், டிவைன் ஃபெல்லோஷிப் பிரதருங்களை கொடுத்துருக்குறாங்க, நமக்காக ப்ரேயர் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா தேவன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் பிரதர் இந்த ஒரு சமாதானம், சந்தோஷம் நம்மளை தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. அது சான்ஸே கிடையாது பிரதர். தேங்க்யூ பிரதர். மிஸ்டர் அபிகாயில். பிரதர், புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான் வந்து மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, மரணத்தை பார்த்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் பயப்படுறாங்க பிரதர். ஆனா ஒரு புது சிருஷ்டி மட்டும்தான் மரணத்துக்கு அப்பால அவங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பார்த்து பயப்படுறது இல்லை பிரதர். ரொம்ப சந்தோஷமா அதை வந்து நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க போறாங்க. அதனால அந்த மரணம் அப்படின்றது இல்லாததுனால ஒரு புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான் பிரதர் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள கூட அந்த மரணம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்ததுனால அதை பார்த்து அவங்க எவ்வளவு பயந்தாங்க அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான பதில். ஸோ மரணம் கூட என்ன பண்றது இல்லை, ஏன்னா வேர்ல்டே ஒரே ஒரு விஷயத்தான் பயப்படுது, செத்து போயிடுவோமோ. அல்டிமேட் அதுதான். ஸோ ஒரு நியூ கிரியேச்சர் மரணத்துக்கே பயப்படலைன்னா அவங்க எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு எதுனா ஆயிருமோ, நாளைக்கு வேலை போயிடுவோம்னு பயப்படுவாங்களா? உதாரணத்துக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னா அப்படியே பயந்து நடுங்கி அப்படியே எதனா ஆயிடுவாங்களா? இல்லை உன்னை காலேஜ் விட்டு நான் துரத்திடுவேன் அப்படின்னா எதனா ஆயிடுவாங்களா அவங்க? இல்லை. உன் பிஸ்னஸ் எல்லாம் என்ன ஆயிரும் இப்போ அடுத்த நாளே. உதாரணத்துக்கு யோபு மாதிரி நீ என்ன பண்ணிடுவ, நான் நடுத்தெருவில் வந்து நிற்ப அப்படின்னா அப்படியே நடுங்கிடுவாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ இல்லை மன ரீதியா உளவியல் ரீதியா அவங்களுக்கு எதுனா பிரச்சனைகள் வருதா, அதுல பார்த்து அப்படியே தோண்டு போயிடுவாங்களா? இல்ல அதுல என்ன பண்ண மாட்டாங்க. விச் மீன் கூட இருக்கக்கூடிய நபர்கள்னால இல்ல அன்பான உறவுகள்னால கூட எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் பிரஷர் வருதா, சமாதானம் கெட்டு போயிருமா? போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட் பியூட்டிஃபுல்லா என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா ரோமர் 8:6 இந்த விஷயத்துக்கு டு ஹேவ் மைண்ட் கண்ட்ரோல்டு பை காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆர் வில். அவங்களுடைய சிந்தைய எது கண்ட்ரோல் பண்ணுதாமா? தேவனுடைய பரிசுத்தாவையும் தேவனுடைய சித்தமும் அது கண்ட்ரோல் பண்றதுனால இவங்க எதுலையுமே என்ன பண்றது இல்ல. நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வேர்டு தான், சோ வாட். அதனால என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வேறுபட்ட ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை சரியா பயன்படுத்திக்க தவறிட்டோம்னா நம்மளை விட என்ன சொல்றது பரிதவிக்கக்கூடியவர்கள் நிச்சயமா வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க முடியும். அதனாலதான் சிந்தையை பத்தி நிறைய பவுல் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அதுக்கப்புறம் பிலிப்பியர்ல நம்ம
நம்ம வசனம், இவைகளையே என்ன பண்ணுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம், இவைகளையே என்ன பண்ணுங்க, நீங்க சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படின்னா இப்ப இது ரொம்ப ஈஸியான்னு பாத்தீங்கன்னா ஈஸி கிடையாது. ஏன்னா எதுவும் வரும், நெகட்டிவ் தாட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். அப்ப நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஜெயிச்சாதான், உதாரணத்துக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல எது தைரியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, பயம் இல்லாம இருக்கிறது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் இஸ் நாட் கரேஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் இல்லாம இருக்கிறது என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தைரியம் கிடையாது. அப்படின்னா பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே எதுக்குள்ள இருக்கோம், விழுந்து போன சுபாவத்துல என்ன பண்ண. சில பேருக்கு அது ரொம்ப ஓவரா இருக்கும், அது சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கிறவங்க சில சமயத்துல ஓவரா இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்றது, எனக்கு பயமே இல்லை சொல்றது. அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, சில பேர் தொட்டத்துக்குள்ள என்ன ஆயிரும், ஒரு ஃபியர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிரும். சில பேருக்கு என்ன ஆயிரும்னா ஹைட்டு கண்டா பயம் வரும். சில பேருக்கு மனுஷங்களை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு பயம் வந்துடும் இந்த இடத்துல. அந்த பயம் எப்படின்னா இவங்க என்ன சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு கன்வென்ஷனுக்காக போய் ஆஃபீஸில் என்ன பண்ணணும், லீவ் கேட்கணும். அப்படி போய் கேட்கணும்னா என்ன வரும், என்ன வரும்னா ஒரு விதத்துல ஒரு பயம் வரலாம், என்ன சொல்லுவாங்களோ. அப்ப போனா என்ன பண்ணலாம், போலாமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு கடைசியில் போய் என்னவே பண்ண மாட்டேன். சில சமயத்துல அந்த ரூம் வரைக்கும் போய் நின்றுட்டு என்ன பண்ணிடும்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கூட வந்துடுறதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா சில சமயத்துல அப்படின்னா என்னத்துன்னு பாத்தீங்கன்னா தைரியம்ன்றது என்ன தெரியுங்களா, இந்த பயம் வரும், என்ன பண்ணிடலாம், தேவன் பார்த்து ரூம் கதவு தட்டி கேட்டலாம், அப்படி நாக் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி விஷயம் லீவ் கொடுங்க, ஓகேன்றவார். சில சமயம் தேவையில்லாம என்ன பண்ணிருப்போம் நாம. அப்படின்னா மிஞ்சி யோசிச்சு பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு லீவ் கேட்கற விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயும் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியா இருந்தாலும் கத்தி எடுத்து குத்திடுவாங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ண முடியும், மிஞ்சி பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நியூ கிரியேச்சர் எதுக்கே பயப்படாதுன்னு சொல்றோம் நாம, மரணத்துக்கே என்ன ஆகாதுன்னா பயப்படாதுன்னும் பொழுது. அப்படின்னா இந்த இடத்துல அந்த பயத்தை மீறி ஜெயிச்சு ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க, அதுதான் தைரியம். அப்படின்னா எது இருக்கும் பேசிக்கா, பயன்றது என்னாகன்னு பார்த்தா இருக்கணும், அதை ஓவர் கம் பண்றது தான் இந்த இடத்துல என்ன தேவைன்னு பார்த்தா, அதை மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா அதோட சமாதானம் வேற எதுனா இருக்கு. நிச்சயமா இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வேணும்னா என்ன வேணும், அவ்வளோதான். இது வேணும்னா விசுவாசம் வேணும். பயம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா, சூழ்நிலையில நமக்கு கலக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா, நமக்கு சமாதானம் இல்லாம போயிருச்சுன்னா, எதனால சமாதானம் இல்லாம போயிருச்சுன்னா சூழ்நிலைகள். எந்த சூழ்நிலைனால, எந்த சூழ்நிலைனாலும், என்ன மோசமான சூழ்நிலை, எந்த மோசமான எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைனாலும் ஒரு கலக்கம் சமாதானம் இதெல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எது குறைஞ்சிருச்சு, விசுவாசம். விசுவாசம் உச்ச கட்டமா இருக்குது வச்சுக்கோங்களேன். அவங்க எதுக்கு சமாதானத்தை கெட்டு போய், நாம சபையா போறதை யாருனாலும் தடுக்க முடியுமா? பவுல் என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல, மரணமானாலும் இம்மையானாலும் மரணமானாலும் மறுமையானாலும் அடுத்தது வரும் காரியங்களாலும் தேவ தூதர்கள் ஆனாலும். அதாவது யோசிச்சு பாருங்க, பிரதர் கூட அருமையான ஒரு வேற எந்த சிருஷ்டினா யாரு, மனுஷர்கள் யார சொல்லலாம். சம்டைம் சொல்லுவாங்க, பிரதர் என் பிள்ளைங்க என்ன பண்ணவே மாட்டாங்க சத்தியத்துல ஓட்டுறதுக்கு, கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க, என் ஒய்ஃப் என்ன பண்றதே இல்லை எனக்கு, கோஆபரேட் பண்றதே இல்லை, என் ஹஸ்பண்ட் என்ன பண்றதே இல்லை எனக்கு, கோஆபரேட் பண்றதே இல்லை, அதனால ஒரே என்னவா இருக்கு. அப்படியா? ஆஸ் பர் பவுல் வசனம் என்ன கிடையாது,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாரு? பதில் என்ன? யாருமே கிடையாது. அது யார் கையில இருக்கு? யாருமே அது யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அப்படின்னா அது நம்ம கையில இருக்குதுன்னா நம்ம கையில இல்ல, நம்ம மைண்ட்ல இருக்குது. இப்ப எதை பார்த்துட்டோம்? பாசிட்டிவா இருந்தா என்ன பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நெகட்டிவ்குள்ள என்ன பண்ணலாம் நம்ம இப்போ போலாம். அதுக்கு முன்னாடி போன இதுல வேற ஏதாவது டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் யாருக்குன்னு இருக்கா? ஓகே, நெகட்டிவ் பவர் ஆஃப் மைண்ட், அதுக்கு பைபிள் வசனம் இருக்கு. நெகட்டிவ் பவர் ஆஃப் மைண்ட். மிஸ்டர் ஜாய், பிரதர் வந்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:30. ஆனா இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு எடுத்துக்கிட்டா நீதிமொழி சாலமன் எழுதுறது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வருது. அதாவது சொஸ்த மனம் நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாம்பையோ எலும்புருக்கி. அதாவது சொஸ்த மனம்ன்றது நம்ம தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். என்னன்னா சவுண்ட் ஹார்ட். அதாவது வந்து ஒரு சவுண்ட் ஹார்ட்னா நல்ல ஒரு இருதய சிந்தனையோட நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு அது என்ன கூட்டுமா லைஃப் கிடைக்குமா, அவங்களுக்கு ஜீவன் அவங்களுக்குள்ள ஜென்ரேட் ஆகும். ஆனா இதே பொறாமையோ இந்த மாதிரியான ஆவியின் கனிகள் எல்லாம் இல்லாம மாம்சத்தின் கனிகளை யார் ஒருத்தர் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க தனக்குள்ளேயோ, அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிடும் பிரதர். ஸோ அது வந்து அப்போ அந்த மைண்டுக்கு நம்ம ஹார்ட்டுக்கும் அப்போ வந்து நம்மளுடைய பாடிக்கும் எந்த அளவுக்கான நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குதுன்றது இந்த வசனம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுலயே இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். அப்படி அதுலேயேவா 2 நீதிமொழிகள் தீமையை படிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இதுக்கு மேல பைபிள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசணும்னு அவசியம் இல்லை. இல்ல நான் அப்படியே தான் யோசிப்பேன்னா என்ன பண்ணிக்கங்க, யோசிக்குங்க. இப்படியே யோசிக்கீங்கன்னா என்ன பண்ணிக்கினீங்க, இப்படியே யோசிக்குங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஒரு எக்லீஷியாலே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. எங்க எப்போ ஒரு எக்லீஷியா பிளெஸ்ஸிங்கா இருக்கும்? பிரதர்ஸ், அங்க இருக்கிற பிரதர்ஸ், அதை வழிநடத்தக்கூடிய எல்டர்ஸ் எல்லாருமே ட்ரூத்ல அப்படியே வழிநடத்திட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்தா என்ன ஆயிரும்? பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அது ஆப்போசிட்டா இருந்தா என்ன ஆயிரும்? அங்க பிளெஸ்ஸிங் என்ன ஆகாதுங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல. இதுல எல்லாருமே இது முக்கியமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல a broken spirit dryeth the bones. broken spiritனா என்ன அர்த்தம்? நான் உடைஞ்சு போயிட்டேன். அதுதான் என்ன. எங்க உடைஞ்சு போயிட்டோம்? உடைஞ்சு போயிட்டா என்ன ஆயிரும்? உடைஞ்சு போயிரும். அவ்வளவுதான். எதுக்கு உடைஞ்சு போயிடலாம்? இப்ப கேள்வி, எந்த ஒரு காரணத்திற்காக உடைந்து போய்விடலாம்? என்ன ஒரு நல்ல காரணத்துக்காக உடைஞ்சிடலாம்? யார் சொல்றீங்க? நீங்க எந்த ஒரு நல்ல காரணத்திற்காக உடைந்து போய்விடலாம்? வேலிடான ரீசன் இல்லைங்க, இந்த காரணத்துக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், உடைஞ்சுதான் போய் ஆகணும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க. பதில் இல்லையா? இதுக்கு உண்மையாவே என்ன இல்லை? ஆமா. ஓ, கட் ஆயிடுச்சா? கேட்காதப்ப வெயிட் பண்ணலாம். நெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
வந்துருச்சு. ஹாட்ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கேள்வி கேட்டோம்னா, நம்ம வசனம் பார்த்தோம். என்ன வசனம் பார்த்தோங்க தமிழ்ல? முறிந்த ஆவியோ எலும்புகளை, எலும்பு உலர்ந்தா என்ன ஆயிரும்? கடைசியில் உடஞ்சே போயிடும். அப்படின்னா இந்த இடத்துல முறிந்த ஆவி எந்த ஒரு சூழ்நிலைக்காக முறிந்து போய்விடலாம் அப்படின்றத என்ன பண்ணாங்க, கேள்வியா வச்சோம். பதில் யாருன்னா சொல்றீங்களா? பதிலுக்கு ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்க? தான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? யார் சொல்றீங்க? சிஸ்டர் ஜோஷிதா. ஏன்னா எனக்கு பதிலே இல்லை பிரதர். எந்த விஷயத்துக்காகவும் நம்ம அப்படி பண்ண முடியாது பிரதர். அதான் பதில். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்படின்னா ஒரு நியூ கிரியேச்சர் நான் உடஞ்சு போய் உட்காரத்துக்கான சூழ்நிலைகள்னு எதுவுமே என்ன கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையே என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ யோசிச்சோம்னா எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையுமே ஜெயிச்சு இப்படி கண்டிஷனில் போகிறவங்க தான் என்னங்க சர்ச் கிளாஸ் இப்படி ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆக முடியும். எல்லாம் எதில் தான் இருக்குது. மைண்ட் செட் மாற்றிக்கினா எல்லாத்துலேயும் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை. ஆனால் மைண்ட் செட்டை மாற்றிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அதனால தான் நம்ம பார்க்குறோம், இரு மனமுள்ளவன் வழிகளெல்லாம் என்ன பண்ணுவான், நிலையற்று திரிகிறான் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். அடுத்து மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன பயம், என்ன ஆகும் அது அப்புறமா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அப்படி மாட்டிக்கிட்டு நம்ம என்ன கண்ணியை வர வைக்கும், மனுஷருக்கு பயப்படுகிற பயம். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், ட்ரூத் பீப்புள் மனுஷ மூஞ்சி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷ மூஞ்சில என்ன பண்ணக்கூடாது, நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாம இந்த ஒரு விஷயத்துல கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம. ஸோ அப்போ கிளியரா இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல நம்பிக்கையை ஒருத்தர் இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிக்கலா செய்யணும்னா கிளியரா இது நம்ம மைண்டை என்ன பண்ணி ஆகணும், ப்ராக்டிஸ். மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பர்சனல் ஸ்டடி, எக்லீஷியா மீட்டிங்ஸ், அதை கிளியரா எடுத்து இதை அப்ளை பண்றது. இந்த சப்ஜெக்ட் கேட்டு கூட மைண்ட் மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த பிரெயின் டிஸ்கஷன் நம்ம கேட்டு கூட நம்ம மைண்டை அப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா யாரால என்ன பண்ண முடியாது அது. அப்படின்னா நம்ம சபையா போறதும் போகிறதும் யார் மைண்டில் இருக்கு, நம்ம மைண்ட்ல தான் என்ன ஆகுதுன்னு இருக்குங்கிறது கிளியர் கட்டா இந்த ஒரு விஷயத்துல நமக்கு புரிஞ்சு அப்படின்றது. ஸோ நீதிமொழிகள் 18:14 வாசிங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? திருப்பி படிங்க.
மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி யாரால்? ஸ்பிரிட்டே உடஞ்சு போச்சுன்னா என்னங்க? அப்ப யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஒரு பேட்டர்னை மட்டும் தெளிவா நம்ம பிரெயின்ல ஃபார்ம் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரலாம்? அப்ப நமக்கு பேசிக்கா என்ன வேணும்? என்ன வேணும்? நான் சபையாக ஆக முடியும். நான் சபையா என்ன பண்ணுவேன்? போவேன். அது சபையா போனோம்னா இந்த விஷயத்தெல்லாம் நான் என்ன பண்ணணும்? படிப்பேன். இதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். என்னால் நெகட்டிவ் தாட்ஸ்ல என்ன பண்ண முடியும்? ஓவர் கம் பண்ண முடியும். இது என்னால் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேன். ஒருவேளை மிஸ் பண்ணாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. அதுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு தப்பு இல்லை, லீவ் கேட்க போறோம், பயம் வருது, என்ன பண்ணலாம்? நினைச்சுக்கலாம் போய் அவரை, இல்ல கேட்கலாம் தான் பயம் வருதுங்க. அதுக்கு நினைச்சுக்கலாம். என்ன நினைச்சுக்கலாம்னா எதிர்க்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டியா கோலியாத்தான் நினைச்சுக்கலாம். லிட்டரலாவே நம்மள என்ன நினைச்சுக்கலாம்? தாவீது என்ன பண்ண? தாவீதுக்கு பயம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு ஹியூமனுக்கு என்ன இருந்திருக்கும்? கோலியாத்து பார்க்கும்பொழுது யாருக்கே பயம் வந்துருச்சு? சவுலுக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா சவுலே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஆள் தான். சவுலே பயந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அப்படி போகும்பொழுது நிச்சயமா உள்ளுக்குள்ள என்ன இருந்திருக்குங்க? என்ன பயம் இருந்திருக்கும்? நசுக்கி போட்டாருன்னா அவ்வளவுதான். பட் ஆனா அந்த ஒரு ஃபெய்த்தோட இறங்கி என்ன பண்றாரு? அட்லீஸ்ட் அந்த மாதிரி மைண்ட்ல திங்க் பண்ணிக்கலாம். கோலியாத் இருக்காரு, நம்ம யாரு? தாவீது. இப்போ என்ன பண்ணிடுறோம்? நம்ம போய் இது கேட்டுறோம் அப்படின்னு போய் என்ன பண்ணிடலாம்? நாம இது கேட்டுடலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு தப்பு இல்லை. பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல எடுத்து நாம அப்ளை பண்ண இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கணும். அப்படின்னா தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், 2 தீமோத்தேயு 1:7 படிச்சோம். அப்போசிங் ஸ்பிரிட்ஸ் பாடத்துல கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரான ஆவிகள் பாடத்துல கூட நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். நமக்கு அன்பு, வல்லமை, தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்ன பண்ணியிருக்காருங்க? கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளோ விஷயம் எதுல இருக்கு? மைண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட் ஏன் நம்ம வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வந்தோம். இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? வரலாம். அப்போ அந்த பிரெஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அப்படி ஏங்க பாவம் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அந்த கைதிகளை பயன்படுத்துவீங்களா? பிரெஞ்சு கவர்மெண்ட் மோசமா செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில இல்லை. ஏன்னா அவங்க எப்படி தான் என்ன போறாங்க? சாகதான் போறாங்க. அதுக்கு அவங்க என்னவாது பண்ணலாமே? டெஸ்டாவது பண்ணிடலாமே. சிஎம்சி எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க? சாக போறவர் என்ன பண்ண, நாங்க வேணா இவரை என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோமான்னு என்ன பண்ணுவாங்க? கேட்கறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவர் என்ன ஆயிடுவார்? செத்துருவாரு. ஒருவேளை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வர ரிசல்ட் எடுத்து ஃபியூச்சர்ல வேற பேஷன் என்ன பண்ணலாம்? காப்பாற்றலாம்ல. அப்படி பண்றது தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்படிதான் என்ன ஆயிட போறாரு? அவரு செத்துற போறாரு. ஏன் இந்த பாயிண்ட பிரதர் ரசல் ஸ்ட்ரெஸ் பண்றாரு? இதோட தேவனுடைய எந்த ஒரு காரியத்தோட மேட்ச் பண்ணி சொல்றாரு? யார் சொல்றீங்க? சிஸ்டர் சித்ரா. சார், இந்த பாயிண்ட் ஏன் ரசல் பிரதர் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, நம்ம பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு நபர்களை யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? அதாவது சில நபர்களை ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த மாதிரி நல்ல முற்பிதாக்களை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாரு. அவங்கள வச்சு நல்ல காரியங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய பிளானை மூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி சில மோசமான நபர்களை வச்சு என்ன பண்ணுறாருன்னா, பார்வோன் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நபர்களை வச்சு அவங்க ஒரு அழிவுக்குரிய விஷயத்துக்கு, தீமையான விஷயத்துக்கு அவங்கள பயன்படுத்துகிறாரு. இப்படி அவர் பயன்படுத்துறது இது அநீதி கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எதுன்னு அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா, எதுக்கு கீழே இருக்காங்கன்னா, மரணத்துக்கு கீழே இருக்கிறாங்க. மரணத்துக்கு கீழே இருக்கிறவங்கள இவர் எடுத்து அவருடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது எவ்விதத்திலையும் அநியாயம் ஆகாதுன்ற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள ரசல் பிரதர் கொடுத்துருக்காருங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்ப கிளியரா ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தேவன் என்னவோ முடிவு பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நித்திய வாழ்க்கைக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல கொடுக்கல. எல்லாரும் திரும்பி என்ன பண்ண போறாங்க? உயிரோட தான் என்ன பண்ண போறாங்க? நான் வர போறாங்க. ஆனா எப்படிதான் என்ன ஆக போறாங்க? எல்லாரும் சாகதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக போறாங்க. ஸோ அப்ப அதனால ஒவ்வொருத்தரும் இப்படி பயன்படுத்துறதுல என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறும் இல்லைங்கிறது கிளியரா என்ன ஆகுதுன்னா புரியுது. அதே சமயத்துல அவங்கள டைப்பா பயன்படுத்துறது தேவன் என்ன பண்ணல, அவங்களுடைய சுயாதீனத்துல எல்லாம்
தலையிடல. அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து இன்னசென்ட்டான ஜனங்களை படைச்சிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்திற்காக ஒரு புரிய வைக்கிறதுக்காக அழிகிறாரு அப்படின்னு என்ன பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆக்கினைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாரு. அதுல அவங்க சுயாதீனத்துல என்ன பண்றது, தேவன் தலையிடுறது. சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து கானானியர்கள் எடுத்துக்கலாமே, வேற எந்த ஜனங்களெல்லாம் பயன்படுத்திருக்கலாம்ல ஒரு எக்ஸாம்பிளா. ஏன் அந்த இடத்துல வந்து கானானியர்களை பயன்படுத்தணும்? ஓகே, அவங்க உயிர் தேர்தல வர போறாங்க, எல்லாம் ஃபைன் தான். அதே மாதிரி வந்து அவங்கள அழிக்கிறது கூட அதுக்கு ஒரு லெசனா பயன்படுத்துறது கூட தப்புலன்னு பார்த்துட்டோம். பட் அது கூட நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்களே, கானானியர்களை, கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய கானானியர்களை ஏன் வந்து தேவன் பயன்படுத்தணும் ஒரு பேட் எக்ஸாம்பிளா? யார் சொல்றீங்க? சிஸ்டர் சித்ரா. பிரதர், அவங்க ஆல்ரெடி வந்து மற்ற இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காட்டிலும் ரொம்ப இழிவானவங்களா, ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் உடையவர்களா இருந்ததுனால இந்த ஒரு அழிவுக்கு இவர்களை வந்து பொருத்தமானவர்களா இருப்பாங்கன்றதுனால தேவன் வந்து எடுத்திருக்கலாங்க பிரதர். அதை நம்ம வசனத்துல கூட வாசிக்கிறோம். அவங்களுடைய வந்து அக்கிரமம் வந்து நிறைவாயிடுச்சு. அதாவது தேவன் ஒரு லெவல் வச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த ஒரு லிமிட்டை வந்து அவங்க கிராஸ் பண்ணிடுறதுனால அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், அருமையான பதில். அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஏற்கனவே ஆடமிக் டெத்துக்குள்ள என்ன பண்றாங்க, ஆதாமின் மரணத்திற்குள்ளாக இருக்கிறாங்க கானானியர்கள். அதுல அடிஷ்னலா எப்படி இருக்காங்கன்னா டீப்லி கரப்ட், ஆழமா கரப்டா இருக்கிறாங்க, ரொம்ப வயலண்டா என்ன பண்றாங்கன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. நம்ம நிறைய பாடங்கள்ல பார்த்துருக்கோம். ஒருவேளை அவங்கள அப்படியே அழிக்காம விட்டுருந்தா என்ன இருந்திருக்குன்னா, அவங்களுடைய மைண்டை என்ன பண்ணியிருக்க முடியாது, 1000 ஆண்டு அரசாட்சியில் கூட ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்கள ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்ன பண்ணியாகணும், உடனடியா ஒரு முடிவு கொண்டு வரணும். கொண்டு வர்றது தான் அவங்களுக்கும் நல்லது, கரெக்டா? அப்போ கொண்டு வந்தானே ஆகணும். வேற எதனா மாற்றுக்கிறது பண்ணா நல்லா இருக்குமா? அப்போ ஏன் அழிக்கிறது நல்லதுன்றோம் இப்போ கானானியர்களை? அப்போதான் ராஜ்யத்திலேயாவது அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டாவது வருவதற்கான வாய்ப்புகள் இங்க உண்டு என்று என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம. பட் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் சொல்ல முடியுமா? இப்போ தேவனுக்கு நம்ம இல்லை, தேவனை இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ தேவன் என்ன பண்ணிதான் ஆகணும், அழிச்சுதான் ஆகணும். அப்ப அழிச்சுதான் ஆகணும். அதை அழிக்கும் போது அது ஒரு டைப்பாகவும் தேவன் என்ன பண்ணிடுறாரு, யூஸ் பண்ணிக்கிறார். இதுல எதுனா அநீதி இருக்கா? இந்த ஒரு அநீதியை என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ப ஜீவன் ரொம்ப அநீதியால என்ன பண்ணலீங்க, எடுக்கப்படலை அப்படிங்கிறது கிளியரா என்ன ஆகுதுன்னா நமக்கு புரியுது. அதே மாதிரி ஊசா பிரதர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்து, அப்படின்னா இந்த இடத்துல ஊசா வந்து நித்திய ஜீவன் போயிருச்சா ஊசாக்கு? அப்படிலாம் இல்லை. திருப்பி என்னதான் பண்ண போறாரு, அவரு உயிரோட தான் வர போறாரு. ஸோ ஊசா அறியாமையினால் அந்த இடத்துல அடிக்கப்பட்டாரா? இல்லை. ஆக்சிடென்டா ஆயிடுச்சா? இல்லை. இப்போ இந்த இடத்துல கிளியரா என்ன தெரியும் ஊசாக்கு, தொடக்கூடாதுன்னு தெரியும். தொடக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இல்லை அது தேவனுடைய உடன்படிக்கை, அதனால் நான் என்ன பண்ண காப்பாத்தினேன். இப்போ ஊசா வந்துதான் அதை காப்பாத்தினாதான் தேவனுடைய பரிசுத்தம் காப்பாற்றப்படுதா? அப்படின்னா தேவன் என்ன விரும்புறாருன்னா, இந்த கதெல்லாம் சொல்லாதீங்க, தொடாதனா என்ன பண்ணாதீங்க, தொடாத, அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுலயுமே கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லெசன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறார் தேவன். அந்த ஒரு பயபக்தி இல்லைன்னா எப்பேற்பட்ட ஆபத்துக்குள்ள கடந்து செல்வோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இதுல இருந்து என்ன பண்ணலீங்க, பார்ஷியாலிட்டி எல்லாம் இந்த இடத்துல காட்டல. எப்படி இருந்தாலும் ஒரு முடிவுக்குள்ள என்ன பண்ண போறாங்க, அவங்க போக தான் போறாங்க அப்படிங்கிறது புரியுது. அதை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளானுக்கு பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது கிளியரா நமக்கு என்ன ஆகுது, புரியுது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்ம வந்து அடுத்த பேராகிராஃப்குள்ள போனால் அது இன்னும் டைம் எடுக்கும். நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், நாம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்களை வாசிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் பாலு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இறுதி ஜெபத்தில் நம்மை வழிநடத்தும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்குரிய இறைவன் கீதங்கள் டிசம்பர் 12. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக,
நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் ஊதியமாகிய பலகையில் எழுதிக்கொள். இதனுடைய மூத்த சகோதரருடைய விளக்கம்: சத்தியம் நீதி போன்ற பிரதான குணங்களை தன் மனதில் ஆழமாக யார் பதிக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள். அவர்களிடம் சத்தியம், தூய்மை, நன்மை நிறைந்து காணப்படும். எல்லா அடக்கத்துடனும் இருப்பார்கள். இத்தகைய குணங்கள் இருப்பது மாத்திரம் போதாது, இவைகளுக்கு மேலாக இரக்கத்தையும் விருத்தி செய்ய வேண்டும். இவைகளை நம் கழுத்தை சுற்றி ஆபரணமாக அணிந்திருக்க வேண்டும். ஆபரணங்கள் எப்படி அலங்கரிப்பா இருக்கிறதோ அவ்வளவாய் இரக்கமும் ஒரு பிரதான இடம் பெற வேண்டும். அப்போது தேவனுக்கு மிக ஏற்புடையவர்களாக காணப்படுவோம். ஆபரணங்களுக்கு கழுத்து எப்படி ஏற்புடையதாக இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக பெருந்தன்மையான இந்த குணலட்சணங்கள் மிகுந்து காணப்படுவது ஏற்புடையதாக இருக்கும். நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல குணங்களை நாம் வெளிவிடாமல் அணிந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உள்ளும் புறமும் இந்த குணங்களே அலங்கரிப்பாய் இருந்தால் நம்மை காண்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிரத்யட்சமாக அறிந்து கொள்வார்கள். நம்மிடத்தை இகழ்ச்சிக்குரிய வேண்டாத குணங்கள் காணப்படக்கூடாது. மாறாக இந்த நற்குணங்களை யாவரும் கண்டு அதற்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்றார் என்பது. மகா உன்னதத்தில் கிறிஸ்து ஒருவருக்கே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏற்கும் தேவனே. அப்பா தேவனே, கடந்த நாட்களெல்லாம் உமது கண்ணின் மணி போல காத்து எங்களுக்கு நேரிட இருந்த அநேக நாச மோசங்களிலிருந்து எங்களை வழி விலக்கி அப்போ உமது சத்தியத்தையும் உமது கிருபையும் தந்து வழிநடத்த வருகிற கிருபை காக்கூடும். கிறிஸ்து இயேசு மூலம் ஒருவருக்கே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏற்கிறோம் சுவாமி. அப்பா தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையில் எங்களை ஒரு சிறு குடும்பமாக கூப்பிட்டு உமது சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் அதை படிக்கவும் அதை குறித்து நாங்கள் பேசும் நீ செய்த பெரிதான கிருபைக்காக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி தேவனே. அப்பா சுவாமி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தேவனே. அப்போ நீ தாமே முது பரிசுத்தாவையும் பலத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக கெஞ்சி மன்றாடுகிறோம் தேவனே. அப்பா அது மட்டும் சுவாமி, இந்த நாளில் கூட பேசின அநேக சகோதர சகோதரிகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். மற்றும் இந்த செஷனை நடத்தி கொடுத்த சகோதர கூட கரங்களை ஒப்புக் கொடுக்குற தேவனே. அப்பா இவர்களை எல்லாம் முது பரிசுத்தாவை கொடுத்து இன்னும் மேலும் வளர நீ தாமே இயேசு கிறிஸ்து மூலம் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம் தேவனே. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்து கொண்ட இந்த கான்சிக்ரேஷன் லைஃப்பில் தேவனே, நாங்கள் அதை நினைவில் கொண்டு ஒரு நீதியின் பாதையில் நடக்க இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா நாங்கள் கேட்டது கேட்க மறந்த எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த சிறு விண்ணப்பத்தை எங்கள் ரட்சிகரும் மீட்பருமான கிறிஸ்து இயேசு மூலம் ஏற்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜூம்ல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.